சாமந்தி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ரோஜா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அருணை எப்படியாவது வந்துட்டு அவங்க பக்கம் எழுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. இதில் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி நிறைய பொக்கே எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வச்ச மாதிரிலாம் சீன் கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அருண் இம்ப்ரெஸ் ஆக அதுக்கப்புறம் ரோஜாக்காக கேக் வாங்கிட்டு வர சொல்லி கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேயே. அதுக்கப்புறமா ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா அருணுக்காக ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லவே அருண் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்வீட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அருண் கையில் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போவார். ஆனால் அதுக்குள்ளே ரோஜா வாயை திறப்பாங்க. உடனே அருண் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்வீட்டை ஊட்டி விடுறாரு. அப்போது ரோஜாவோட ஃப்ரெண்டு அருண் ஊட்டி விடும்போது அந்த பிக்சரை எடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் ரோஜா அருணை பப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்தால் தான் எனக்கு இந்த பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கும், நான் வேறு யாரையும் கூப்பிடல, உங்களை மட்டும்தான் நான் கூப்பிடுறேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல அருணுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் ரோஜாக்காக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா சாமந்தி என்ன பண்ணுறாங்க, பார்வதி சாமந்தியை சின்னையா ரூமை க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சாமந்தி ஒரு வேகத்தில் முன்னாடி அவர் சொன்னதெல்லாம் யோசிக்காமல் நேராக போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே யாரோ குளிக்கிற சத்தம் கேட்கும். உள்ளே அர்ஜுன் குளிச்சுட்டு இருப்பார். அப்போ சாமந்தி ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளே இருந்துக்கிட்டே அர்ஜுன் யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குரலை கேட்டதுக்கப்புறம் தான் சாமந்திக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ மறந்து நாம் வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ சாமந்திக்கிட்ட யாரது அப்படின்னு அர்ஜுன் கேட்டுக்கிட்டே வெளியில் வர சாமந்தியை பார்த்ததுமே அவ்வளோதான், நாம் கண்டிப்பாக சாமந்தி பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்போது அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா டவலை போட்டு முகத்தை மூடிக்கிட்டு நேராக சாமந்தியை பார்க்குறாரு. ஆனால் சாமந்தி கண்ணையே திறக்க மாட்டாங்க, அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கேயே இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அர்ஜுன் ரொம்ப விளையாட்டாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சாமந்தியை பார்த்துட்டு அப்படியே டவலை போட்டு மூடிட்டு அர்ஜுன் பேசுகிறாரு. எங்கள் வீட்டில் இவ்வளோ அழகான குரலோட இவ்வளோ அழகான வேலைக்காரி இருக்காளா, இத்தனை நாளாக இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போச்சு, நான் வெளியெல்லாம் சுற்றி என்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாளாக என் கண்ணில் படாமல் எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்த, இந்த வீட்டில் தான் இருந்தியா, நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணேன், உன்னோட அழகை பார்த்தாலே என் மனசு என்னோட கண்ட்ரோலே இல்லை, என்ன நானே கட்டுப்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட தான் நான் பேசணும், இத்தனை நாளாக பேசாத விஷயத்த எல்லாத்தையும் நான் பேசணும், நாம் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகணும், இந்த அழகை என்னோடதை ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, பின்ன நான் சின்னையா தானே, அப்படி தானே நான் பேசணும், எனக்கு உன்னை பிடிச்சிருந்தா இன்னும் நல்லா பேசுவேன், இப்படி உட்காந்து பேசலாமா, இல்லைனா அந்த பைக்கில் லாங் டிரைவ் போகலாமா, அப்படி போயிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சாமந்தி அழுறாங்க. விடுறதுக்காகவும் உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன்னை விடுற பேச்சே இல்லை, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உன்னை முன்னாடியே பார்த்துருந்தா கண்டிப்பாக உன்னை என்னுடையவளை ஆக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னது உன்னுடையவளாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி என் பக்கத்தில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேச சாமந்தி அப்படியே பயந்து போயிடுவாங்க. உடனே அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. ஒரு பக்கம் அர்ஜுன் சிரிச்சிட்டு இருப்பாங்க. சாமந்தி இப்படி பயமுறுத்துறதுன்னு நினச்சி ஒரு பக்கம் போயிட்டு சாமந்தி உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது அர்ஜுன் அங்கே போகிறாங்க. அர்ஜுன் போனதுமே சின்னையாக தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமந்தி பயங்கரமாக பயப்படுறாங்க. நீ தானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக டிரைவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம ரொம்ப சின்னையா ரொம்ப மோசமானவங்க, இனிமேல் தப்பி தவறி கூட அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஜுன் அங்கே போனதுமே என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்துறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற, ஓ நீங்களா, அப்புறம் யாருன்னு நினச்ச அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, நீ சின்ன யாரையும் ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன், ஏன் நீ போயிட்டே என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் சொன்னதை மறந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ரூம்குள்ளே போயிட்டேன், அங்கே போனால் அங்கே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்ல, இருந்தாரா, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தான் குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வந்தார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சு, நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு,
சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் போன அப்படின்னு அர்ஜுன் கேட்க, மறந்துட்டேன். அந்த ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே வெளியில் வந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவர் வெளியே வந்தார், என்னை பார்த்து என் கிட்ட வந்தார், என்னுடைய தோல்லெல்லாம் கை வச்சாரு தெரியுமா. வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படி எத்தனை நாளாக மிஸ் பண்ணனே தெரியுமா, தெரியலையே எனக்கு, என் கூட பேச அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தேன் என்ன ஆகியிருக்கும் தெரியுமா, என் மொத்தமாக வந்து நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதனால தான் சொன்னேன் நான் சின்னையா ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மோசமானவர்னு சொன்னா இல்லையா, போயும் அவர் கண்ணில் பேசிக்கிட்டியா, இனிமே உன்னை விட்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, நான் தான் தப்பிச்சு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அவர் இனிமே என்ன பண்ண போறாரு அப்படின்னு சாமந்தி சொல்ல, நீ அவரோட கண்ணில் பட்டுட்டல, அதோட எல்லாத்தையும் அவரே பண்ணிடுவாரு, என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லி சாமந்தியை பயங்கரமாக அர்ஜுன் வந்து பயமுறுத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வந்துட்டு பப்புக்கு வந்து வர சொல்லி ரோஜா வந்து சொல்லியிருப்பாங்க. ரோஜாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அருண் வருவாரா அப்படின்னு ரோஜா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறனே, ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஏர்லைன்ஸோட ஓனர் வந்துட்டு வருவாரா அப்படின்னு கேட்க, வருவார் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு கேட்க, என்ன இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிற அப்படின்னு கேட்க, என்னை நான் நம்புறதை விட வேறு யாரும் நம்புவாங்க சொல்லு, இன்றைக்கி இந்த திட்டத்தை போட்டது நான் தான், கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் ஆகவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி அதிகமாக தன்னம்பிக்கையோடலாம் இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க சொல்லு, எல்லாருக்கும் இது மாதிரி சக்ஸஸ் ஆகுமா என்ன, எல்லாருக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு நான் ஜெயிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுதான் என்னோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துட்டு அங்கே அருண் வராரு. அருண் வந்து ரோஜாவுக்கு வந்து விஷ் பண்ணுறாரு. விஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. உங்களோட விஷஸ் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ரோஜா சொல்ல, அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதை சொன்னேனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு யாரையும் ஃபேன்ஸ் யாரையுமே நான் கூப்பிடலன்னு, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு, நம்ம 2 பேரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் யாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஜாவையும் அருணையும் பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் வந்துட்டு இது பார்த்ததுமே அருணுக்கு கோவம் வந்துடும். அதனால் அருண் வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக போவார். அதுக்குள்ளே அர்ஜுன் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அருண்கிட்ட வந்து சண்டை போட்டதுக்காக வந்துட்டு அர்ஜுன் வந்து அவங்கள வந்து அடிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.